சரவணா, என்னடா மணிகண்டன் சொல்றது உண்மையா? புனிதா தான் கண்ணை காமிச்சாளா? நான் ஜெயிச்சிட்டேன்லம்மா, அதனாலதான் அப்படி சொல்றான். சரி சரி, அப்படியே கவனத்தை ஏன் பக்கம் திருப்புங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி வாடா. மாமா டேய் இரு. டேய் ரொம்ப பண்றான்டா. இதுதான் புனிதா செலக்ட் பண்ண சேலை. சரியா புனிதா? கரெக்டா சொன்னா? நான் செலக்ட் பண்ண புடவை இல்ல மாமா, கபிலன் செலக்ட் பண்ண புடவை. டேய் எடுத்துடா. நீ கூட வந்து எடுத்த மாதிரி கரெக்ட்டா சொல்லிட்ட. அதெல்லாம் தனி திறமை வேணுமா? மாமா மாமா சும்மா விளையாடாதீங்க. என்ன புனிதா, சரவணனை கண்டுபிடின்னு விளையாடுன்னு சொல்லிட்டு இப்ப நான் கண்டுபிடிச்சதும் விளையாடாதீங்கன்னு சொல்ற. போனி. சரி சரிப்பா, இங்க பாருங்க, விளையாட்டை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்க. சரிங்க ஐயா, அந்த ஜவுளி பில்லு வாங்கி வச்சுக்க. டேய் அத வைடா. இந்தாங்க ஐயா, நான் அந்த கணக்கு எழுதி வச்சிருக்கேன். சரி, நல்லா இருக்குல்ல? புடவை எல்லாம் சரியா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க எடுத்து வைக்கிறோம். சரிம்மா, அங்க ஒரு புடவை இருக்கு, சரி எடுத்து வச்சிரு. இதெல்லாம் ஒண்ணு சேர எல்லாத்தையும் மொத்தமா அடிக்க ஒரு ரூம்ல போட்டு வச்சிடுறேன். யாழ்னி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இரு, எடுத்து வச்சுட்டு வந்துடுற. எல்லாரும் இருக்காங்கல்ல? இரு, அதெல்லாம் புனிதாக்கா பாத்துப்பாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? புனிதாக்கா அம்மாக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? நம்ம புனிதாக்காவா? அதுவும் அத்தைக்கு பிடிக்காத காரியத்தை. என்ன விளையாடுறியா? நான் எங்க விளையாட போறேன்? என்ன கொஞ்சம் நம்பு. என் கூட வா, உன்னை காமிக்கிறேன். பில்டப் எல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்படி என்கிட்ட என்னதான் சொல்ல போற பாலா? நான் சொல்லல, காட்டுறேன். புனிதாக்கா பண்ணத நீயே பாரு. நானும் உங்க கூட கடையில தானே இருந்தேன். கபிலன் வந்தது எனக்கு தெரியாதே. சரி, இப்ப அதுவா முக்கியம்? புனிதாக்கா அம்மா செலக்ட் பண்ண அந்த புடவைய எடுக்காம அந்த கபிலன் செலக்ட் பண்ண புடவைய எடுத்திருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? புனிதாக்காக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நாம போற கடைக்கு அந்த கபிலனை வர வச்சு அவனை வச்சு புடவைய செலக்ட் பண்ண வச்சிருக்காங்க. பாவம் பாலா, எங்க அண்ணன். என்ன மாதிரி எங்க அண்ணனும் ஏமாந்து போயிடுவானோன்னு பயமா இருக்கு. பயப்படாத, நம்ம கிட்டதான் இப்போ ஒரு ஆதாரம் இருக்குல்ல. இது ஒண்ணு போதும். ஏற்கனவே கபிலன்னாலே அம்மாவுக்கு சுத்தமா ஆகாது. உண்மைதான். அதுவும் அவன் சொன்ன புடவைய தான் புனிதாக்கா எடுத்திருக்காங்கன்னு அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது, இந்த வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்கும். அதுதான் யாழ்னி இப்ப நமக்கு வேணும். வல்லவராய மாமா புனிதா புனிதான்னு வாய் நிறைய எவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு தெரியுமா? அக்காவையே சுத்தி சுத்தி வரார் தெரியுமா? இப்ப நடுவுல இந்த கபிலன் யாரு? கரெக்ட். கபிலன்னா ஒரு ஆளா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது. இந்த புனிதாக்காவும் எப்ப பார்த்தாலும் என் அண்ணனை மட்டை தட்டிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு இப்பதானே தெரியுது. நீ வா, நாம உடனே போய் அத்தை கிட்ட இந்த வீடியோவை காட்டுவோம். இன்னையோட அந்த கபிலன் சாப்டர் க்ளோஸ். நீ வா போலாம். யாழ்னி, ஒரு நிமிஷம். சும்மாவே அம்மா என்ன ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இதுல இந்த வீடியோவை நான் தான் எடுத்தேன்னு சொன்னா நான் தொலைஞ்சேன். இப்ப என்ன பண்றது பாலா? இந்த வீடியோவை நான் உன் மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீ எடுத்த மாதிரி அம்மா கிட்ட இதை போட்டு காமி. அதுவும் சரிதான் பாலா. இந்த வீடியோ வச்சு அந்த புனிதாவை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நீ எதுக்கும் பயப்படாத. அத்தை கிட்ட நீ தான் இந்த வீடியோவை எடுத்தேன்னு காமிச்சுக்க மாட்டேன். தேங்க்ஸ் யாழ்னி. நீ போய் இப்பவே அம்மா கிட்ட இந்த வீடியோவை போட்டு காமி. இன்னைக்கு இருக்கு அந்த புனிதாவுக்கு. கபிலா, இந்த முறை உன் தங்கச்சி பிறந்த நாள ரொம்பவும் தடபுடலா கொண்டாடுற போல் இருக்கு. வீட்டையே இப்படி அலங்கரிச்சிட்டியாப்பா. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே ஒற்றுமையா இருக்கணும்ப்பா. அதெல்லாம் நாங்க எப்பவுமே இப்படித்தான்ப்பா இருப்போம்.
நீங்க உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க சரிங்களா? இல்ல கபிலா, நானும் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. பா கேக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ அமுதா இதை ஒட்டிட்டு இரு. ஆ. சார் நீங்க கேக் சொல்லுங்க ஆர்டர் சார். பண்ணிருந்தீங்களா? ஆமா சார். கொண்டு வந்துட்டேன் சார். சார் உள்ள வைக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல கொடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே கேக் வந்துருச்சு. அண்ணே என்னண்ணே கேக் இவ்ளோ சின்னதா வாங்கியிருக்க? அப்பாவுக்கு சுகர் இருக்கு, அவர் கேக்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு எனக்கு மட்டும்தான். அதுக்கு எதுக்கு பெருசா ஆர்டர் பண்ணணும் தான் சின்ன கேக்கா ஆர்டர் பண்ணிட்டேன். ஓ நம்ம 2 பேரு கேக் கட் பண்ணி சாப்பிட போறதுக்கு தான் இப்படி ஹார்ட் பலூன்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க. அப்படிதானே? ஆ அமுதா, ம்? எப்ப பார்த்தாலும் அண்ணனை வம்பிழுத்துக்கிட்டே இருப்பியா? அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. அமுதா நீ ஏன் அதாவது கற்பனை பண்ணாத. கபிலா, என்னப்பா சொல்றா அவ? ஐயோ அப்பா, அவ பேசுறதான் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. அவதான் வளர்றாப்பா. ஏது நானு? அப்பா எனக்கு என்னமோ அண்ணன் புனிதா மேடம் லவ் பண்றான்னு தோணுது. அமுதா, இப்படி எல்லாம் பட்டுன்னு பேசாதம்மா. புனிதாவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ம். கபிலனும் புனிதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும். ஓ பையனுக்கு சப்போர்ட்டா? நாங்க ட்ரெஸ் எடுக்க போனல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏ பாலு, இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? மா, நீங்க 2 பேரும் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல ஏதோ இருக்குப்பா. அந்த கடையில புனிதா மேடம் ஒவ்வொரு சிலையா எடுத்து காட்டினாங்க. ஆனா கடைசியில நம்ம அண்ணன் சொன்ன புடவை தான் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? ஓஹோ, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? அப்பப்பா அப்படியே அண்ணனு கொஞ்சம் பாருங்களேன் எப்படி வெக்கப்படுறான்னு. வெக்கப்படுறான்பா. என்னப்பா கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு புனிதாவை பிடிச்சிருக்கா? ஐயோ அப்பா, அவதான் ஏதோ சொல்றானா, நீங்களுமாப்பா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டுப்பா. அமுதா, அண்ணன் தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான்ல, இதோட இந்த பேச்சை விடு. சரி, சீக்கிரம் இந்த அலங்காரத்தெல்லாம் முடிங்க. ஓட்டானா அத்தை, வாங்கின புடவையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாமா, அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்தாதான் புனிதாக்கு பிடிக்கும். அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை, புனிதாக்கா எங்க? புனிதாவா? அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா.